என்னோட பேரு ஓவியா. அன்னிக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் காலையில 6 மணிக்கே எழுந்து கோயிலுக்கு போறதுக்காக பாத்ரூம்ல குளிச்சுக்கிருந்தேன். கோயிலுக்கு போற அவசரத்துல பாத்ரூமோட கதவை நான் உள்பக்கமா மூட மறந்துட்டேன். நான் குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோட கொழுந்தன் குளியலறையோட கதவை திறந்துட்டாரு. நான் அந்த நேரத்துல உடல்ல ஒட்டு துணி கூட இல்லாம அப்படியே நின்னுட்டு இருந்தேன். என்னோட கொழுந்தன் அதை பாத்துட்டாரு. அதுக்கப்புறமா அண்ணி நான் தெரியாம திறந்துட்டேன்னு சொல்லி அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. இந்த கதைய முழுமையா கேளுங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் குளியலறையிலிருந்து என்னோட ரூமுக்கு போயிட்டு உடைகளை மாத்திக்கிட்டு கோயிலுக்கு போனேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்னோட கணவரோட தம்பி எழுந்து குளிச்சுட்டு காலை உணவு சாப்பிடாம உக்காந்துருந்தாரு. நான் வந்ததுக்கு அப்புறமா தம்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல அண்ணி இன்னும் சாப்பிடலன்னு சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம்னு சமையலறைக்கு போயிட்டு சமைச்சிட்டு இருந்தேன். அப்போ என்ன அறியாமலேயே என்னோட சேலை நெருப்பு பத்திக்குச்சு. நான் திடீர்னு ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சேன். என்னோட அலறல் சத்தத்தை கேட்டு கொழுந்தனார் ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி திடீர்னு என்னை காப்பாத்துறதுக்காக என்னோட சேலைய அவிழ்த்து விட்டாரு. என்ன செய்யறது, அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. நான் சேலை அவிழ்ந்ததுக்கு அப்புறமா உள்ளாடைகளோட அப்படியே நின்னுட்டு இருந்தேன். கொழுந்தன் என் மேல இருந்து கீழமா பாத்துட்டு அண்ணி உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு கேட்டாரு. நானும் இல்லன்னு சொன்னேன். ஆனா அவரோட பார்வை என்னை காப்பாத்த வந்தவர் மாதிரி இல்லாம வேறொரு விதமா மாறிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு பொண்ணு எப்படி இருக்க கூடாதோ அந்த நிலையில நான் நின்னுட்டு இருந்தேன். எந்த ஆணா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். திடீர்னு என்னோட கொழுந்தனார் என்னோட பக்கத்துல வந்து அண்ணி உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இப்படி இருக்கப்போ என்னோட வயசுதான் முக்கியமானு அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க அப்படின்னு ஒருவித காந்த குரல்ல கேட்டாரு. எனக்கு இப்போ 30 வயசு ஆகுதுன்னு சொன்னேன். அண்ணன் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டாரு. அதுக்கு நான் அண்ணன் இறந்து இதோட 5 வருஷம் ஆகுதுன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மதமதப்பான குரலோட அங்கிருந்து போனாரு. நான் இன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வராம என்னோட கொழுந்தனார் என்னை இன்னைக்கு 2 தடவை முழுமையா பாத்துட்டாருன்னு என்னோட மனசுக்குள்ள அந்த யோசனை ஏதேதோ செஞ்சிட்டு இருந்தது. என்னோட கொழுந்தனாரும் அப்படிதான் இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். நைட்டு 12 மணி இருக்கும். என்னோட கொழுந்தனார் தூங்காம ஹால்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தாரு. நானும் என்ன சத்தம் அப்படின்னு பாக்கறதுக்காக என்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்தேன். என்னோட கொழுந்தனை பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு பதட்டம். நேரா அவர்கிட்ட போயிட்டு ஏன் தம்பி இன்னும் தூங்கலையான்னு கேட்டேன். இல்ல அண்ணி தூக்கமே இல்ல, உங்க நினைவாவே இருக்கு, அது ஏன்னு தெரியல என்ன சொன்னாரு. அத கேட்ட ஒரு நிமிஷம் என்ன செய்யறது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நான் அவரோட முகத்தை பார்த்தபடியே நின்னேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, அண்ணி நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கவா, அண்ணன் இல்லாம நீங்க மட்டும் குழந்தையோட தனியா இருக்கீங்க, நான் என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டாரு. அத கேட்ட நான் ஒண்ணுமே சொல்லல. என்னோட கொழுந்தனார் இப்படி பேசுறாருன்னு திகைச்சேன். அதுக்கு இல்ல அண்ணி உங்களோட அழகுல நான் மயங்கிட்டேன்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் எனக்கு பதட்டமாவும் பயமாவும் இருந்துச்சு. என்னோட கணவரோட தம்பி இங்க வீட்டுக்கு வந்து 2-3 நாள் தான் இருக்காரு. அதுக்குள்ள எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இல்ல தம்பி ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அங்க இருந்து போக முயற்சி செஞ்சேன். என்னோட கொழுந்தனார் என்னோட கைகளை பிடிச்சுக்கிட்டு என்னை இழுத்து அணைக்க முயற்சி செஞ்சாரு. நான் அந்த அணைப்பிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சி செஞ்சேன். ஆனா அவர் என்ன வலுவா பிடிச்சுக்கிட்டாரு. என்னோட கண்ணங்களையும் என்னோட உதடுகளையும் அவர் முத்தங்களை மாறி மாறி குடுக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறமா என்ன அப்படியே எங்களோட ஹால்ல இருக்கும் சோபால தள்ளி இறுக அணைச்சுக்கிட்டு அவர் ஏதேதோ செய்ய முயற்சி செஞ்சாரு. திடீர்னு என்னோட குழந்தை அழுததுனால அவர் என்னை விட்டு சற்று நகர்ந்தாரு. நானும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னோட ரூமுக்கு வந்து கதவை மூடிக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னோட குழந்தைய கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சேன். காலையில விடிஞ்சுது. என்னோட கொழுந்தை எழுந்து வரல. நான் அவரோட ரூமுக்கு போயிட்டு இன்னும் எழுந்துடலையான்னு கேட்டேன். உள்ள இருந்து அவர் சொன்னாரு, இல்ல அண்ணி உங்க முகத்தை பாக்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குன்னு. சரி பரவாயில்ல வெளியே வாங்கன்னு சொல்லி நான் சமையலறைக்கு போனேன்.
அப்ப என்னோட கொழுந்தன் நான் சரி பரவாயில்லன்னு சொன்னது நான் அதை ஏத்துக்கிட்டேன்னு நினைச்சாரோ தெரியல. வெளியே வந்தவர் நேரா குளியலறைக்கு போய் குளிச்சுட்டு நல்ல மணக்க மணக்க வாசனைகளை தெளிச்சுக்கிட்டு சமையலறைக்கு வந்தாரு. சமையலறைக்கு வந்தவர் சும்மா இருக்காம என்னோட பின்னாடி வந்து என்ன கட்டி அணைச்சுக்கிட்டாரு. நான் முதல்ல வேண்டான்னு நினைச்சாலும் அவரோட அணைப்பு என்னை ஒருவிதமான சுகத்துக்கு தள்ளிச்சு. நான் மெதுவா என்னோட மறுப்புகளை தவிர்த்தேன். அவர் ஆசைகளுக்கு இணங்கினேன். அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால என்னோட குழந்தை பள்ளிக்கு செல்ல தேவையில்ல, நல்லா தூங்கிட்டு இருந்தா. நாங்க 2 பேரும் அவளை தொந்தரவு செய்யாம அந்த சனிக்கிழமை பொழுது காலை வேளையிலேயே தனிமையில் இருக்க ஆரம்பிச்சோம். என்னோட கொழுந்தனா என் கணவனை விட நல்ல வலுவானவரா இருந்தாரு. நான் இத்தனை வருஷம் தனிமையில என்னோட காலத்தை ஓட்டினேன். இப்போ கிடைச்சிருக்க என்னோட கொழுந்தன் என்னோட 5 வருஷ தாகத்தையும் தீர்த்துட்டாரு. என்னோட நிலத்திலேயே அவர் பயிரிடவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சில வாரங்கள் அந்த தொடர்பு சரியாதான் போச்சு. வேற வேற அறைகளா இருந்த எங்களோட அறைகள் இப்ப ஒரே அறையா மாறுச்சு. ஒரு நாள் என்னோட பொண்ணு கேட்டா, ஏம்மா சித்தப்பா நம்ம கூட தூங்குறாருன்னு. அதுக்கு நான், சித்தப்பாவுக்கு பேனா பயமா, அதான் நம்மளோட தூங்குறாருன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தினேன். இப்படியே போய்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் என்னோட உடலை தொடர்றது போல உணர்ந்தேன். திடீர்னு விழிச்சு பார்த்தேன். அப்ப பார்த்தா என்னோட பக்கத்து வீட்டுக்காரன். அவனோட பேரு ஜீவா. என்ன ஜீவா, இங்க என்ன செய்றேன்னு சொல்லி நான் கத்துனேன். அப்ப அவன், கத்தாத, நீ உன்னோட கொழுந்தனோட செய்யற எல்லா தில்லுமுல்களுமே எனக்கு தெரியும். என்னோட மொபைல்ல நான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்த கிராமத்தில உள்ள எல்லாருக்கும் அதை காட்டவா இல்ல வெப்சைட்ல அப்லோட் பண்ணவா அப்படின்னு கேட்டான். இத கேட்ட ஒரு நிமிஷம் நான் நிலை குளிஞ்சு போயிட்டேன். என்னடா இது இப்படி நடக்குதே, இத யார்கிட்ட சொல்றதுன்னு திகைச்சு, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அதுக்கு அவன், உன்னோட கொழுந்தனுக்கு கொடுத்த அனைத்தையும் எனக்கும் நீ தரணும், இல்லன்னா நான் இந்த கிராமத்துல இருக்க எல்லார்கிட்டையும் போயிட்டு உன்னோட எல்லா விஷயங்களையும் சொல்லிடுவேன்னு என்ன பயமுறுத்தனா. அவனோட ஆசைக்கு என்னை இணங்கவும் வச்சான். அவனும் என்ன அடைஞ்சிட்டான். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கொழுந்தன் அந்த நேரத்துல எங்க போனாருன்னு தெரியல. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அப்புறமா அவர் உள்ள வந்தாரு. அப்ப நான் கொழுந்தனார்கிட்ட கேட்டேன், எங்க போனீங்க? அதுக்கு அவரு, நான் வெளியில போன் பேச போனேன், என்னோட நண்பர்கள் கூட கதைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. என்ன விஷயம்னு கேட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு விசா அனுப்பியிருக்கான், என்ன மலேசியாவுக்கு வர சொல்றான், நான் அங்க போயிட்டு வரவா? ஒரு 6 மாசம் வேலை இருக்கான், அந்த வேலையை முடிச்சா நல்ல பணம் கிடைக்குமா, நான் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலான்னு சொன்னேன். நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லல. சரின்னு சொல்லி, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறமா நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம், ஊர்ல உள்ளவங்க என்ன சொன்னா நமக்கு என்ன, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறதே முக்கியம்னு சொன்னேன். அவரை சமாதானப்படுத்தி நம்பிக்கைக்குரியவரா மாத்தி நான் அனுப்பி வச்சேன். அன்னைக்கு மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். என்னோட கொழுந்தனார் கடைசியா என்னை கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு என்னோட குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாரு. அன்னைக்கு நைட்டு நான் தனியாதான் இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. பின்னாடி வாசல் கதவை திறன்னு. நானும் நீங்க யாருன்னு கேட்டேன். நான் உன்னோட பக்கத்து வீட்டுக்காரன்னு பதில் வந்துச்சு. நான் மெதுவா போயிட்டு கதவை திறந்தேன். அவன் உள்ள வந்தான். அப்ப என்னோட புள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவன் எதுக்காக வந்தான்னு எனக்கு தெரியும். நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிராத, என்னோட கொழுந்தனார் என்ன கல்யாணம் செஞ்சுக்க போறாரு, நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம், எங்கள வாழ விடு அப்படின்னு சொன்னேன். அத கேட்ட அவன், நீ உன்னோட கொழுந்தனை கட்டிக்கோ, இல்லனா இந்த ஊர்ல இருக்க எவனையாவது கட்டிக்கோ, எனக்கு என்ன, எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னோட உடல் சுகம்தான் அப்படின்னு பச்சையா என்கிட்ட சொன்னான். நான் அவனோட ஆசையை தவிர்க்கவும் முடியாம விட்டு விலகவும் முடியாம அவனோட ஆசைக்கு இணங்குற மாதிரியாச்சு. அதுக்கப்புறமா அவன் தினமும் இரவு நேரங்கள்ல வர ஆரம்பிச்சான். இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவன் வந்தப்போ, அப்போ நாங்க 2 பேரும் தனிமையில ஈடுபட்டிருந்தோம். பின்வாசல் வழியா இன்னும் சில பேர் வந்தாங்க. அவங்க அந்த ஊர்ல சுத்தி தெரியக்கூடிய வாலிபர்கள். நான் அப்போ அவன்கிட்ட கேட்டேன், நீ யார்கிட்டயும் சொல்லலன்னு சொன்னேன், இப்ப ஏன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு நான் ஒருவித பயத்தோட பதட்டத்தோட கவலையோட கேட்டேன். அதுக்கு, சாக போற உடல் தானே, எல்லாருமே அனுபவிச்சுட்டு போகணும்னு சொல்லி ஒரு 7-8 வாலிபர்கள் சேர்ந்து எல்லாருமே அன்னைக்கு நைட்டு முழுவதும் அவங்களோட ஆசைக்கு என்னை அடிபணிய வச்சாங்க.
என்னால எந்த ஒரு முடிவையுமே எடுக்க முடியாம என் வாழ்க்கையோட நான் திணறிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு, நான் ஒரு ஆண் கிட்ட, அதாவது என்னோட கொழுந்தனார்கிட்ட இழந்த என்னோட தன்மானமும் சகித்துக்கிட்டு அந்த ஒரு காரணமுமே என்னோட இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருச்சுன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படியே நீடிச்சா என்னோட வாழ்க்கை, என்னோட குடும்பம், பிள்ளையோட வாழ்க்கை நாசமா போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊர் மக்களுக்கு தெரியாம என்னோட வீட்டை பூட்டிட்டு காலையில 5 மணிக்கு எங்களோட கிராமத்தை விட்டு டவுனுக்கு வந்துட்டேன். டவுன்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த நகரத்திலேயே நான் வசிக்கவும் ஆரம்பிச்சேன். 6 மாசம் கழிச்சு என்னோட கொழுந்தனார் ஊருக்கு வந்தாரு. நான் அவரை நகரத்தில வச்சு சந்திச்சேன். நாங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். உன்னாலதான் என்னோட வாழ்க்கையே இப்ப இப்படி ஆகிருச்சுன்னு சொல்லி அவன்கிட்ட அழுது புலம்புனேன். அப்ப அவர் சொன்னாரு, என்னால உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், அதனால உன்னோட வாழ்க்கையை நலம்பெற செய்யறது என்னோட கடமை, அதனால நான் உன்னை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு சொல்லி என்ன அவர் கல்யாணமா செஞ்சுக்கிட்டாரு. காலங்கள் அழகா நகர்ந்துச்சு. இப்ப என்னோட கொழுந்தனாருக்கும் எனக்கும் ஒரு குழந்தையும் உருவாகி இருக்கு. எந்த பெண்ணா இருந்தாலும் ஒரு முறை நம்ம இடம் கொடுத்துட்டா நம்மோட வாழ்க்கை நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்காது. எனவே எந்த முடிவுகளையும் பின்விளைவுகளை எண்ணாம முடிவெடுக்க கூடாது அப்படிங்கறதே இந்த கதை மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு பதிவுல